ஆன்மீகத்தின் வழி நடக்கும் ஆண்டவனை துணையென்று வாழும் உலகெங்கிலும் உள்ள ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ தலைவு பார்த்திருப்பீங்க. ரிஷபராசினுடைய கரும வினைகளை திருக்கூடிய தெய்வம் இதுதாங்க. இந்த தெய்வத்தை கிட்டே பிடிச்சுக்கோங்க, வாழ்க்கையில எல்லாமே சரியாகிடும். அப்படி என்னம்மா, நானும் போகாத கோவில் இல்ல, வழிபடாத தெய்வம் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல, இப்படிலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் கடவுள் மேல நம்பிக்கையே போயிடுச்சுமா, நான் நல்லவனா வந்து என்ன பிரயோஜனம்? சில நேரங்கள்ல நம்ம நல்லவங்க இல்லையோ, இல்ல போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும், என்ன கர்மம் என்ன துரத்திக்கிட்டு இருக்கோ எனக்கு தெரியல. இப்படியும் சில நேரங்கள்ல நம்ம படாத பாடு பட்டிருப்போம். சொல்லப்போனா ரிஷபத்துடைய வாழ்க்கை 2025லாம் துவைச்சு எடுத்திருக்கும். ஸோ எங்க போறது? யார பார்க்கறது? எந்த ஜோதிடர பார்க்கறது? நம்ம ஜாதகமே தூக்கி போட்டுட்டு போயிடலாம். அப்படி கூட யோசிச்சிருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில இந்த பதிவு நீங்க உங்க கண்ணுல பட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பா இது உங்களுக்கு உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடியதுக்கான ஒரு வழிகாட்டுதல்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா மாறப்போகுதுன்ற ஒரு வழிகாட்டுதலாவும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்படி என்னம்மா நீ சொல்ல போற? சொல்லிட்டேங்களே. நீங்க எந்த தெய்வத்த கெட்டியா பிடிச்சுக்கணும். நீங்க பல கோயிலுக்கு போயிருக்கலாம், பல பரிகாரம் பண்ணியிருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்காங்க. அந்த தெய்வங்கள நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். நேரம், காலம் தடுமாறலாம். நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்மள ஒரு நாளும் கைவிடாது. ஸோ அப்படி ஒரு தெய்வம் தான் உங்களுக்கு நான் வழிகாட்ட போறேன். அந்த தெய்வத்த மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாக்க, உங்களுக்கு எல்லாமே சரியாகிடும். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன தெய்வம் அது? எப்படி சொல்ற? நிஜமா என்னுடைய கர்ம வினைகள்லாம் சரியாகிடுமா? நான் நல்லா இருப்பேனா? என் திருமணம் நடக்கல. எனக்கு வேலை கிடைக்கல. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். என் உறவுகள் சரியில்ல. என்னை யாரும் புரிஞ்சுக்கல. எனக்கு திருமணம் நடக்கிறத தாண்டி திருமணம் ஆயிடுச்சு. ஆனா வீட்ல யாரும் என்ன புரிஞ்சுக்கல. கணவன் மனைவி மேல, மனைவி கணவன் மேல இந்த மாரி வெறுப்புலாம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நெறைய பேர் என்னை ஏமாத்திட்டாங்க. நண்பன் நண்பன் நெனச்சேன். உறவுகள்லாம் நான் வந்து பெருசா நெனச்சேன். அவங்களே என்னை ஏமாத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்படியெல்லாம் உங்களுக்கு மனசுல தோணும் இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு. ஸோ உங்களுக்கான சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்கான பதில் இந்த பதிவுல இருக்குன்னு சொல்லுவேன். தொடர்ந்து வீடியோ பதிவு பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான பதிவை நான் சொல்றதுக்கு முன்னாடி, ஓம் மகாலட்சுமி தாயி நமக. இது வந்து ஏன் சொல்றேங்கிறது பின்னாடி பார்த்துக்கலாம். பொறுமை அதிகம் ரிஷபராசி. கால புருஷனுடைய சக்கரத்துல 2வதா சுழண்டு கொண்டிருக்கக்கூடியவங்க. நிலத்தத்துவம். அதனாலவே சகிப்புத்தன்மை ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஒருத்தர் மீது நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னாக்கா, ரொம்ப ஆணித்தனமா நம்பிக்கை வைப்பீங்க. அவங்க அந்த நம்பிக்கைய உடைச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சாலும், உங்களால அந்த வச்ச நம்பிக்கைய மாத்த முடியல. இதனாலவே பல போராட்டம். நெறைய பேர் சொல்லியிருப்பாங்கப்பா, "நீ தப்பான ஆள நம்பிக்கிட்டு இருக்கப்பா. தப்பான அவனுக்கெல்லாம் பண உதவி பண்ணிக்கிட்டு இருக்க. தப்பா நீ போய் உதவிக்கு போய் நின்னுட்டு இருக்க. உன் தலைய குடுத்துட்ட. அது பெரிய பிரச்சனைல போயிடும்னு" சொன்னாலும் நம்மளால மாத்த முடியல. இல்லையே அவங்க அப்படி இல்ல. இவங்ககிட்ட ஏதாவது அவங்களுக்கு ஆகல போல. அப்படின்னா கூட நம்ம அதாவது கண்ண தொறந்துகிட்டு நம்ம கீழ குதிக்கிற கணக்கா விழுந்திருப்போம். இல்லையா? இதுதான் ரிஷபம். இதனாலவே வாழ்க்கையில பல சோதனைகள். 2025 திரும்ப திரும்ப சொல்றது ஏன் அப்படின்னாக்க, படாத அவமானங்கள் இல்ல, படாத கஷ்டங்கள் இல்ல. உசுர மாச்சிக்கிற அளவுக்கு அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, உறவுகளால துரத்தப்பட்டிருப்பீங்க. சொல்லப்போனா ஒரு சிலர் வந்து ஆ இருக்கக்கூடிய வீடு வாசல விட்டு, ஊர் உலகத்த விட்டு போயிடுற அளவு கூட இருந்திருப்பீங்க. இருக்கீங்க. இல்லன்னு சொல்ல முடியும். ஸோ அத மத்தவங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க? உங்களுடைய உழைப்பையும், உங்களுடைய நேர்மையும் மத்தவங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க? ஸோ இதனாலவே வாழ்க்கையும் சோதனையா இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ரிஷபத்திற்கு இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ திருமணம் ஆகாம நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ திருமணம் தாமதப்படுறது. குடும்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்க வந்து கும்மி அடிக்கிறது, மத்தவங்க தலையீடு கொண்டு வரது. அதேபோல திருமணமான ஆண்கள், பெண்கள் வந்து புரிதல் இல்லாம போறது. இதெல்லாம் இருக்கும் இல்லையா? 28க்கு முன்னாடி திருமணம் நடந்திருந்தா, அடிக்கடி கருத்து வேறுபாடு வந்திருக்கும். பிரிஞ்சு போகக்கூடிய நிலை வந்திருக்கும். 30க்கு பின்னாடி நடந்திருந்தா, உங்களுடைய வாழ்க்கை நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ ஒருவேளை 30 வயது வரைக்கும் ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் நடக்கல அப்படின்னாக்கா, இப்போ நடக்கக்கூடிய உங்களுக்கு திருமணம் வந்து நிலைச்சிருக்கும். வருத்தப்பட வேண்டாம். அதேபோல நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு உங்களுக்கான ஒரு தீர்வா இருக்கும். அதுக்கும் கவலைப்படாதீங்க. அடுத்து பணம். உழைப்பால பணம் வரும். திடீர்னு செலவும் வரும். சேமிக்கிறது ரொம்ப சிரமம். முடியவே முடியாது. ரூ. 1 சேமிக்கணும்னு நெனச்சா கூட போதும், செலவு வந்துரும். அந்த செலவு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துரும். பணம் வருதோ இல்லையோ, செலவு வரும், கடனுமா வந்துரும். 32க்கு பின்னாடி கண்டிப்பா பணம் வந்து உங்ககிட்ட நிலைக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் வரும். இதை அடுத்து தொழில், வேலை. ஒரே இடத்துல நீண்ட நாள் வேலை பார்க்கறது, பதவி உயர்வு வந்து தாமதமாகிறது, உழைப்பு அதிகமா இருப்பீங்க, புகழ் குறைவு, அங்கீகாரம் குறைவு,
உழைப்புக்கேற்ற பலன் இல்லாம போறது, இதெல்லாம் எப்ப சரியாகும்? 36 வயதுக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும், பணம் கொஞ்சம் வரும். அதே போல ஆழமா யோசிக்கிறீங்க, அவசரம் படுறது உங்களுக்கு பிடிக்காது, முடிவு எடுத்தா மாத்திக்க மாட்டீங்க. இது சரியா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஆழமா யோசிச்சாலும் தாமதப்படுத்தக்கூடாது. ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நேரம் காலம் நமக்கு நிலைக்காது. அதை கொஞ்சம் மாத்திக்கணும். அவசரமும் இருக்கக்கூடாது, அதனால தாமதப்படுத்தவும் கூடாது. இதையும் பார்த்துக்கோங்க. முடிவெடுத்தா கரெக்டா இருந்தா ஓகே. ஆனா மாற்றம் கொண்டு வந்தா கொஞ்சம் சிறப்பா இருக்குன்ற நேரம், காலம், சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உங்களுடைய முடிவுகளும் மாறலாம். தப்பு கிடையாது. அதே போல உறவுகள்னு பார்த்தோம்னாக்கா, தாய், மனைவி, மூத்தவங்க. இந்த 3 உறவுகளுமே உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அடிப்படைங்க. ஆனா, நீங்க அந்த உறவுகள் கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இனிமையா பேசுறாங்க பார்த்தீங்களா? உன்ன கோபதாபமா பேசிடுறாங்க, உங்கள இறக்கி பேசிடுறாங்க அப்படின்னா கூட அவங்கள நம்புங்க. ஆனா, இனிமையா பேசுற மாரி, உங்களுக்கு அப்படியே நல்லது நினைக்கிற மாரியே பேசுவாங்க. ஆனா, அந்த தேன் தடவுற மாரி பேசுறவங்க தான் உங்களுக்கு ஆபத்தானவங்க. அத கொஞ்சம் பார்த்துக்கணும். எந்த உறவுகிட்ட கவனமா இருக்கணும்னாக்க இத பார்த்துக்கணும். இப்ப ரிஷபராசி பெண்கள பொறுத்தவரைக்கும், நீங்க அதிகமா எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க. மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுப்பீங்க. ஆனா, வெளியில பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறீங்க. பேசாம சுமந்துகிட்டே இருப்பீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் 30க்கு மேல திருமணம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுல பணத்த பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாகம் நீங்க சிறப்பா பண்ணுவீங்க. சேமிக்கக்கூடிய திறனுமே அதிகம். ஆனா, உங்களுக்கு செலவு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ வந்துரும். 35க்கு மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னே தனிப்பட்ட ஒரு வருமானத்த நீங்க அமைச்சுப்பீங்க. அதேபோல தொழில், வேலைன்னு பார்த்தோம்னாக்கா, கல்வி, கணக்கு பணி, கலை, வீட்ல இருந்து வேலை செய்றது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா செட் ஆகும். புத்தி கூர்மை அதிகம், நினைவாற்றல் அதிகம், சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டு செயல்படுவீங்க. தியாக புக்தி அதிகம். உறவுகள பொறுத்தவரைக்கும் தாய், கணவர், வயதான பெண்கள்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு ஒரு வட்டங்க. இப்போ ரிஷப ராசியினுடைய கர்ம வினைகளை திறக்கக்கூடிய ஒரு தெய்வம் யாரு? சுத்தி வளைச்சுலாம் பேச்சு வேணாம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம். உங்களுக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கம், பூமி தன்மை, குடும்ப கர்மம் உங்களுக்கு தொடர்ந்து வருதுங்க. இதெல்லாம் ஒரே நேரத்துல சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரே தெய்வம். இவங்க இருந்துட்டா நமக்கு பண பிரச்சனை கிடையாது. இவங்க இருந்துட்டா சகல விதங்களையும் சௌபாகியம் நிறைஞ்சிருக்கும். யாருங்க? மகாலட்சுமி தாயார் தான். பார்வதி தேவியினுடைய லக்ஷ்மி ரூபம். பணக்கருமமா இருக்கட்டும், குடும்ப கருமமா இருக்கட்டும், உறவுகளுடைய கருமமா இருக்கட்டும், மன அமைதி இந்த 4யும் ஒரே நேரத்துல தீர்க்கக்கூடிய சக்தின்னு பார்த்தோம்னாக்கா மகாலட்சுமி தாயாருக்கே இருக்கு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே ரிஷபராசிகள் சொல்லவே முடியாது. அதே போல நீங்க எந்த கோயிலுக்கு போகணும்? முதன்மையான கோயில்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோயில். ஊர்ல இருக்கக்கூடிய பழமையான அம்மன் கோயில் இருந்தாக்க இன்னும் சிறப்பு. அதே போல பார்வதி தேவி பிரதானமா இருக்கக்கூடிய சிவாலயம். சிவனோடு சேர்ந்த அம்மன் அருள் புரியக்கூடிய இடம். நவகிரகம் பார்த்தோம்னாக்கா சுக்கிரன் பிரதானமா வணங்கக்கூடிய கோவில். அது வெள்ளிக்கிழமையில போய் சுக்கிர பகவான வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். இதுல ஏதாவது ஒண்ணு கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி கோயில் மாறுறது ரிஷபராசிக்கு செட் ஆகாது. ஒரே அம்மன் தொடர்ச்சியான வழிபாடு இதுதாங்க ரிஷபராசிகளுக்கு வேலை செய்யும். இல்லம்மா நான் கோயிலுக்குள்ளெல்லாம் போகல, வீட்லயே வழிபாடு செய்யறேன் அப்படின்னா நிச்சயமா செய்யலாம். நல்ல மாற்றம் வரும். சொல்லப்போனா கோவிலை விட வீட்டுல செய்யக்கூடிய வழிபாடு தான் ரிஷபராசிக்கு அதிகப்படியான பலன் தரும். வீட்டுல வழிபாடு செய்யணும் அப்படின்னா எப்படி வழிபாடு செய்யணும்? காலையில எழுறோம், சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமான உடை அணிந்து, அதுவும் வெள்ளிக்கிழமையில நீங்க வெண்மை நிற உடைகளை பயன்படுத்த ரொம்ப சிறப்பு. வடக்கு திசை நோக்கியோ அல்லது கிழக்கு திசை நோக்கியோ அமர்ந்து ஒரு அகல் விளக்குல நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அதே போல அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான தாமரை மலர். தாமரை மலர் கிடைக்கல அப்படின்னாக்க வெண்மை நிற மலர்கள். அதே போல அவங்களுக்கு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கலோ இல்லை வெள்ளை பொங்கலோ பால் இதெல்லாம் நெய்வேத்தியமா வச்சுக்கலாம். சரிம்மா, இதெல்லாம் பண்ணிட்டேன். என்ன சொல்லி வழிபாடு செய்யணும்? ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் 27 முறை, அதிகபட்சம் 108 முறை சொல்றது ரொம்ப சிறப்பு. இப்ப இந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க எப்படி வேணும்? மனசுக்குள்ள அமைதியா உட்கார்ந்துக்கோங்க. ஓம் மகாலட்சுமி தாயே இந்த மந்திரத்தை சொல்றீங்களா? மகாலட்சுமி தாயோட மனசார நினைச்சுக்கிட்டு, அம்மா தாயே எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துக்கே நீங்க நிம்மதி தரணும்னு நினைச்சுக்கிட்டு வேண்டுங்க. அதே போல எந்த நாள்ல வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமையில ரொம்ப ரொம்ப முக்கியம். பௌர்ணமி தினம் இன்னும் சிறப்பு. அது வளர்பிறை வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு. இந்த நாட்கள்ல தவறாம இந்த வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் மெதுவா குறைய ஆரம்பிக்கும், கரைய ஆரம்பிக்கும். ரிஷபராசிகளுக்கு இந்த விரதங்கிறது ரொம்ப முக்கியம். கடுமையா விரதம் இருக்கணும்னாக்க கிடையாது. ரிஷபராசிகளுக்கு மென்மையான விரதமே போதும். வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கிறது என்ன? காலையில பால் அல்லது பழம், மதியம் ஏதாவது ஒரு சாதாரண உணவு, இரவு லேசான உணவு. நீங்க சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாது. முக்கியமா விரதம் இருக்கிறப்போ இதை பண்ணுங்க. இந்த நாள்ல இன்னொரு விஷயம், கோவப்படக்கூடாது, கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. அன்னைக்கு யாராவது உங்களுக்கு நீ விரதம் இருக்கும் போது இந்த சூழ்நிலைகள்லாம் வரும்.
அந்த நேரத்தில் நீங்கள் நினச்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஸோ எனக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கு நானே எதிராக மாறிடக்கூடாது கடவுளேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து அமைதி காக்கணும். ஸோ ரிஷபராசிகளுக்கு மிகப்பெரிய விரதமே இதுதான். இதை மட்டும் பண்ணுங்க. ஸோ எத்தனை நாள் பண்ணணும், நமக்கு வந்து கேள்விகள் வந்துட்டே இருக்கும். எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும். ஸோ 16 வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப சிறப்பு. 16 நாள் வெள்ளிக்கிழமை வந்து வாரம் பண்ண முடியாதுமா கன்யூஸா அப்படின்னு கேட்டினாக்க தொடர்ந்து ஒரு 48 நாட்கள், ஒரு மண்டலம். இது முடிஞ்ச பிறகு வழிபாடு நிறுத்தக்கூடாது. நான் தொடர்ந்து அப்பப்போ பண்ணுங்களேன், ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா. கண்டிப்பாக நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யணும். நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப கடுமையாக நீங்கள் விரதம் இருக்கணும்னு நான் சொல்ல கிடையாது. திரும்பவும் சொல்லிட்டேன், முழு நாள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா. காலையில் பால் பழம், மதியம் கொஞ்சம் லேசான உணவு, அதே போல் இரவு நேரமும் கொஞ்சம் சாதாரண உணவு எடுத்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்போ ஒரு 2-3 வாரத்துலேயே வந்து உங்கள் மனசு வந்து ஃபஸ்ட்டு லேஸ் ஆகும், தூக்கம் சரியாகும். 1 மாதம் 2 மாதத்துக்கு பின்னாடி பணம் ஓட்டம் சீராகும், குடும்பத்தில் அமைதி வந்துடும். 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துனாக்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும், உங்களுடைய வாழ்க்கை வந்து நிலை பெற்று நிற்கும். இது வந்து ஒரு அதிசயம் மாதிரி நீங்களே உணர்வீங்க. இது வந்து உடைய கர்மத்தை சீராக்கூடிய ப்ராசஸ். இன்னொன்று என்ன, ரிஷபராசிகளுக்கு ஆணித்தனமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ரிஷபராசினாவே நீங்கள் தாங்குற சுமையை வந்துட்டு மற்றவங்களால தாங்கவே முடியாது, சாதாரணமாக கிடையாது. அது பல ஜென்ம கர்ம சுமை. அந்த சுமையை வந்து மெதுவாக தான் இறக்கி வைக்கணும். சரிங்களா. உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட தெய்வம் யாரு, மகாலட்சுமி தாயார். அவங்களை நீங்கள் கையில் தூக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினை, கர்ம சுமை, பல ஜென்ம சுமையை கூட ஈஸியாக இறக்கி வச்சிட முடியும். அதுக்கு மகாலட்சுமி தாயார் வழிகாட்டுவாங்க. இந்த வழிபாட்டை உண்மையாக தொடர்ச்சியாக செய்தீங்க அப்படின்னா ரிஷபராசினுடைய கர்ம வினை நிச்சயமாக கரையும். அதே போல் இப்போ வந்து உங்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும், ஏன் என் வாழ்க்கை வந்து இப்படி இருக்கு, எல்லாருக்கும் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது, எல்லாருக்கும் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறது மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாகவே இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், ஏன் எனக்கு என் வாழ்க்கை சிறப்பாக இல்லைன்னு தோணுதா. ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூமி தன்மையை கொண்டவங்க. உடைய வாழ்க்கை ஓட்டம்ங்கிறத வந்து வேகமாக போகாது. பூமிங்கிறது என்னங்க, நிலையானது இல்லையா. ஸோ அதெல்லாம் அப்படிதான். ஆனால் உடைய அடிப்படை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். மற்ற ராசிகளுக்கு நடக்கக்கூடிய விஷயம் வந்து ரிஷப ராசிகளுக்கு கொஞ்சம் காலம் எடுத்து நடக்கும், ஆனால் நிலச்சிருக்கும். இது காரணம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் தான். சுக்கிரன் அப்படின்னாக்க அவசரம் பிடிக்காத கிரகங்க. அதனால தான் உங்களுக்கு உழைப்பு அதிகம், பலன் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஆனால் அந்த தாமதப்பட்ட பலன் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். சரியா. அது போல எவ்வளவு உழைச்சாலும் வந்து பணம் கையில நிக்கலையே, இதுக்கான காரணம் என்னவோ. ஸோ ரிஷபராசிகளுக்கு வந்து பணம் அப்படிங்கிறது கருமத்துக்குள்ள சிக்கியிருக்கு. வருமானம் வரும், ஆனா அதோடவே வந்து குடும்ப செலவு, உறவுகள் செலவு, அவசர செலவுன்னு எல்லாம் சேர்ந்து வரும். அப்ப என்ன பண்ணும், பணம் நிற்காம போயிடுது. இதுக்கு என்ன காரணம். ஸோ கர்மம்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து முக்கியமா மகாலட்சுமி தாயார் நீங்க வழிபாடு செய்ய சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா பணம் அப்படின்னாவே மகாலட்சுமி தாயார் தான். செல்வ செழிப்புக்கு உகந்த தெய்வம்னாக்க இவங்க தான் இல்லையா. அதனாலதான் ரிஷபராசி கெட்டியா மகாலட்சுமி தாயாரை பிடிச்சுவாங்கன்னு சொன்னது. அது போல ரிஷபராசிகளுக்கு கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய தெய்வமாவும் மகாலட்சுமி தாயார் தான் வர. ஆணித்தனமா சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், மகாலட்சுமி தாயார் தான். பணக்கர்மம், உறவு கர்மம், குடும்ப கர்மம், மனக்கர்மம், இந்த நாளையும் ஒரே நேரத்துல தீர்க்கக்கூடிய சக்தி மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும்தான் இருக்கு. சரிங்களா. அதே போல எந்த கோயிலுக்கு போனா அதிகமான பலன் கிடைக்கும், பழமையான மகாலட்சுமி அம்மன் கோவில் உங்களுக்கு சிறப்பு. ஸோ அந்த மாதிரி கோவில் இல்லை அப்படின்னாக்க பார்வதி தேவி பிரதானமா இருக்கக்கூடிய சிவாலயம் எடுத்துக்கோங்க. முக்கியம் என்னன்னா, ஒரு கோவிலை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னாக்கா தொடர்ச்சியா போகணும். கோவில் மாறிட்டோம் அப்படின்னாக்க கர்மம் மாறாது, அதை பார்த்துக்கணும். அதே போல வீட்டில் வழிபாடு செய்யலாமா, என்னால் இந்த மாதிரி கோயிலுக்குள்ளன்னு போக முடியாது அப்படின்னாக்கா நிச்சயமா இதுவே ரொம்ப நல்லது, உங்களுக்கு போதுமான விஷயம். சொல்லப்போனால் ரிஷபராசிகளுக்கு வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடு தான் அதிகமான சக்தி கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில ஒரு அகல் விளக்கு மகாலட்சுமி தாயாருக்கு மனசார ஏற்றி வச்சுட்டு வேண்டிக்கிட்டா வழிபாடு செஞ்சுட்டா போதும். அதே போல என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யணும். ரிஷபராசிகளுக்கு எளிமையான மந்திரமே ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக 27 முறை 108 முறை. மந்திரத்தை விட இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா உண்மையான பயபக்தியோட அந்த மகாலட்சுமி தாயிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிடணும். சரிங்களா. அதே போல எந்த நாள்ல வழிபாடு செய்யணும், வெள்ளிக்கிழமை, அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு. அந்த நாள்ல வீட்டுல வந்து அமைதியா இருக்கணும், கோபம் காட்டக்கூடாது, வீட்டுல சண்டை சச்சரவு போடக்கூடாது. ஆனா நம்ம விரதம் இருக்கணும்னு ஆரம்பிச்சிருவோம், அந்த நாள்ல தான் வந்து வீட்டுல தேவையில்லாத சண்டை போடுவாங்க, யாராவது வம்பு வழக்கு பண்ணுவாங்க, உத்தியோகத்துல தேவையில்லாத மேலதிகாரி நம்ம கிட்ட கடுமை காட்டுவாங்க, அதெல்லாம் நடக்கும். இந்த நேரத்துலயுமே நம்ம அமைதியா இருந்தாகணும். சரிங்களா. கடுமையா விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி தேவை கிடையாது. வெள்ளிக்கிழமையில எளிமையான உணவு எடுத்துக்கிட்டு அமைதியான மனசோட யாரையும் காயப்படுத்தாம பேச்சுக்களை பயன்படுத்திட்டு இருந்துட்டாலே போதும். இதுதான் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய விரதம்.
அதேபோல திருமணம், உறவுலாம் ஏம்மா எனக்கு தாமதமாகுது? ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போறாங்க? ஏன் வந்து எந்த உறவுமே எனக்கு உண்மையா இருக்க மாட்டேங்குது? ரிஷப ராசிகள பொறுத்தவரைக்கும் உறவுகள வந்து ஆழமா நம்புவீங்க. ஆனா, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல அவங்க இருக்காங்க அப்படின்னாக்க, கண்டிப்பா கிடையாது. ஏமாற்றத்த நீங்க அதிகமா பார்த்துருப்பீங்க. ஸோ, இந்த மகாலட்சுமி தாயார நீங்க வழிபாடு செய்யறப்போ, உறவுகள் கிட்ட இருக்கக்கூடிய கருமத்த வந்து மென்மையா மாத்திருவாங்க. இந்த வழிபாடு எத்தன நாள் செஞ்சா பலன் அப்படின்னு பார்த்தா, குறைஞ்சது 16, 48ன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் செய்வதால உள்ளார்ந்த மாற்றம் நிச்சயமா தெரியும். உண்மையிலேயே வாழ்க்கை மாறுமான்னு கேட்டா, கண்டிப்பா மாறும். திடீர் அதிசயமா அது நடக்காது. ஆனா, முதல்ல மன அமைதி, சிந்தனையில தெளிவு, சரியான முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வரும். இதெல்லாம் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில வந்து மாற்றங்கிறது ஈஸியா வந்துரும். கடைசியா ரிஷபராசிகளுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்க வந்து அ மத்தவங்கள பார்த்துக்கிட்டு நம்ம மெதுவா இருக்கோம், நமக்கு பெருசா வளர்ச்சி இல்ல அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு ஒரு பலவீனம் கிடையாது. உங்க வாழ்க்கைங்கிறது ஒரு மரம் மாதிரி. வேர் வந்து ஆழமா போகும். அப்பதான் வந்துட்டு கனியும், காயும் வந்துட்டு தாமதமா கிடைச்சாலும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? மரம், செடி, கொடிகள்லாம் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அது போல தான். ரிஷப ராசி சுக்கிர பகவானை அதிபதியா கொண்டவங்க நீங்க. நீங்க மகாலட்சுமி தாயார கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க, நீங்களே வழிபாடு செய்ய மறந்தாலும், உங்கள அவங்க கைவிட மாட்டாங்க. இதுதான் உங்களுக்கான முக்கிய குறிப்பு. நீங்க பூமி தத்துவத்த கொண்டவங்க. வெளியில அமைதியா இருக்கீங்க. உள்ளுக்குள்ள அதிகமான போராட்டம் இருக்குது. யாருக்கும் சொல்லாத வலிகள அதிகமா உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் உடனடி வெற்றி என்னைக்கும் கிடையாது. ஆனா நிலையான வெற்றி கண்டிப்பா இருக்கு. இந்த தெய்வத்துடைய வழிபாடு குடும்பாரத்தையும் சரி, உறவுகள் கிட்ட இருக்கிற சுமையும் சரி, பணச்சுமையும் சரி, இவை எல்லாத்தையுமே நீங்க இறக்கி வைக்கக்கூடிய வழிய இவங்க காட்டிடுவாங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரமா எல்லாமே சரியாக போகுது. இந்த ரிஷப ராசியிலேயே கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு இல்லையா? இதுல ஆண்கள பொறுத்தவரைக்கும் உழைப்பாளிங்க. உள்ளுக்குள்ள கோபம் கொண்டிருப்பீங்க. பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு நிலைய வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கான தீர்வு என்ன தெரியுமா? தாய் உறவுகள வந்து மதிங்க. மனைவியோட வந்து சண்டை போடுறது. வெளிப்படையா சொல்லனாக்கா அகந்தைய விட்டுடுங்க. அகந்த பேச்சு வேண்டாம். பெண்கள பொறுத்தவரைக்கும் தியாக மனப்பான்மை. கணவர் குடும்பத்தால கொஞ்சம் காயப்பட்டிருப்பீங்க. தனிமை அதிகமா உணர்ந்திருப்பீங்க. நீங்க என்ன பண்ணணும்னாக்க, வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்றது ரொம்ப அவசியம். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ஆண்கள பொறுத்தவரைக்கும் வசீகரம், பெண்களால பிரச்சனை, உறவுகள்ல சிக்கல் இருக்கும். ஒரே உறவுக்கு நம்பிக்கை வைங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் அழகு, குடும்பத்துல பொறாம, மன அழுத்தம். நீங்க வந்து தாயாருடைய பெயர சொல்லி அழுங்க. கர்மம் உருகும். மிருகசீரிட நட்சத்திரம். ஆண்கள பொறுத்தவரைக்கும் மனசு அலைபாயும், தொழில் வந்து நிலையா இருக்காது, மாறிக்கிட்டே இருப்பீங்க. உறுதி வந்து ரொம்ப குறைவு. உங்கள பொறுத்தவரைக்கும் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரம் பெண்கள். அதிக உணர்ச்சி வசப்படுவீங்க. நம்பினவங்க வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு உங்க மனச வந்து நிலைநாட்டும். ஸோ ரிஷப ராசிக்காரர்கள் நம்ப வேண்டிய உறவுகள்னு பார்த்தோம்னாக்க, தாய், வாழ்க்கை துணை, வயதான பெண்கள நீங்க நம்பலாம். எந்த உறவுகிட்ட கவனமா இருக்கணும்னாக்க, இனிமையா பேசுறேன், இனிமையான வார்த்தைகள பேசுறவங்க, நமக்கு தோதா பேசுறவங்க கிட்டலாம் கவனமா இருக்கணும். அதுல பணம் கேட்டு நம்மகிட்ட நெருக்கம் ஆகுறவங்க, உங்கள வந்து உங்க பொறுமைய வந்து சோதிக்கிறவங்க, உங்களுடைய உழைப்ப பயன்படுத்துறவங்க கிட்டலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதேபோல ரிஷபராசி வந்து கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னாக்க, பயப்பட வேண்டாம். நீங்க இந்த தெய்வத்த வழிபாடு செய்ய செய்ய, உண்மை உங்க பக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்க, காலம் வந்து உங்களுக்கு பதில் சொல்லும். நீதிய வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்காம மகாலட்சுமி தாயார் விட மாட்டாங்க. சரிங்களா? திரும்ப சொல்றேன். வெள்ளிக்கிழமை ஒரு அகல் விளக்கு ஏத்தி வச்சுட்டு, பால் கலந்த பஞ்சாமிர்தமோ, இல்ல பாயாசமோ ஏதோ ஒண்ணு செஞ்சு, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே நமகன்னு சொல்லி 27 முறை அந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யுங்க. நீங்க பலவீனமா இருக்கக்கூடாது. நீங்க தாமதமான சக்தியா இருக்கக்கூடாது. உங்களுடைய கர்மம் அழுத்தமா இருக்கக்கூடாது அப்படின்னா, மகாலட்சுமி தாயார மட்டும் உருக்கமா வேண்டுங்க. கண்டிப்பா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே உருகி போகும். சரிங்களா? இனி என்னென்னைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் உங்களோட இருக்கட்டுங்க. வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய துணை வேணும்னு நினைச்சாக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் மகாலட்சுமி தாயே நமகன்னு எழுதுங்க. நல்லதே நடக்கட்டும். நல்லது மட்டுமே நடக்கட்டும். தொடர்ந்து உங்க வாழ்க்கை சிறக்கட்டும். வாழ்க வளமுடன்.